நான் என்பது அகந்தை மிகையாக கொண்டது. அங்கே அன்பு இருக்காது, உண்மை நிலவாது. நான் எனது என்னும் உணர்வுகள் நம்மை ஆட்டி படைக்கும் தன்மை கொண்டது. அது உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்தும் எண்ணத்தை தோற்றுவிக்க கூடியது. நான் என்று உச்சரிக்கும் போது நீங்கள் அனைவரையும் விட்டு விலகி சென்றுள்ளீர்கள். அது ஆணவத்தின் ஆரம்பம். ஆற்றங்கரை ஓரத்தில் ஓங்கி வளர்ந்திருந்தது ஒரு அரச மரம். அந்த மரம் மிகவும் உயரமாகவும் மிகுந்த வலிமையுடனும் இருந்தது. அதனால் புயலே அடித்தாலும் கூட என்னை ஒன்றும் செய்யாது என்றும் நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்றும் அகந்தையுடன் இருந்தது. அந்த அரச மரம் அருகில் நாணல் புட்களும் வளர்ந்திருந்தது. அந்த நாணல் புட்களை அடிக்கடி கேலி செய்தும் வந்தது அந்த மரம். ஆனால் நாணல் புட்கள் அமைதியாக இருந்தது. ஒரு முறை புயல் காற்று மிக வேகமாக சுழன்று அடித்தது. அதன் வேகம் தாங்காமல் அரச மரம் வேரோடு கீழே சாய்ந்து விழுந்தது. ஆனால் நாணலோ காற்றுக்கு வளைந்து கொடுத்து கீழே சாய்ந்து விடாமல் தன்னை காத்து கொண்டது. கீழே கிடந்த அரச மரத்துக்கு ஒரே வியப்பு. இவ்வளவு பெரிய ஆளான நானே கீழே விழுந்து கிடக்க இந்த சின்னஞ்சிறிய நாணல் எப்படி எந்தவித பாதிப்பும் இன்றி அப்படியே நின்று கொண்டிருக்கிறது என்று வியப்பாக கண்டது. தன் ஐயப்பாடுகளை நாணலிடமே கேட்டது. அதற்கு அந்த நாணல், அரச மரமே, நீ ஆணவத்துடன் புயலோடு எதிர்த்து நின்றாய், நானோ பணிவுடன் புயலுக்கு தலை வணங்கி வளைந்து கொடுத்தேன் என்றது. ஆம் நண்பர்களே, நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்ற எண்ணம் ஒரு செருக்கு. ஆணவம் அது மயக்கத்தில் ஆழ்த்தும் எண்ணமாகும். இதை தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகுந்த நன்மை பயக்கும். நன்றி. இரவு வணக்கம்.